ஸோ ரவுண்ட் ஒன் மேட்ச் இது மாத்தூர் எஸ்ஏசிசி வெர்சஸ் பழனி பிரதர்ஸ் பி டீமு. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பழனி அண்ணன் ஸ்ட்ரைக்கில். ஸோ அங்கே நான் ஸ்ட்ரைக்கர் எங்கே அங்கே இருக்காது பாஸ்கரன் இருக்காங்க. ஸோ இங்கே ஓப்பனிங் பவுலராக காந்தி முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர். முதல் பால் நேருக்கு நேராக அடிச்சிருக்காங்க. உதயான ஃபீல்டர் கையிலே விழுதுன்னு நினைக்கிறேன். கேட்ச் டேக் அண்ட் அழகான கேட்ச் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா விலக்கி போட்டாங்க. பழனி அண்ணன் விக்கெட் விட்டு போகிறாருங்க. ஸோ முதல் பால் விக்கெட் வந்து இங்கே மணி அண்ணன் புதிய பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஃப்ரம் காந்தி. கீப்பர் கையில் வந்து முட்டியிருக்கு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸோ நேருக்கு நேராகவே இருக்குது. சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ண பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் காந்தி. ஸ்லோவர் வேரியேஷன் மேலே பட்டிருக்கோ கீப்பராலையும் பிடிக்க முடியல. சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஃபிஃப்த் பால் ஓவரில் லாஸ்ட் பால் 1 பவுன்ஸ் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். நல்ல வேகம் உள்ளே போடவும் நல்ல வேகம் வரைச்சிருக்கு. ஸ்லோவர் வேரியேஷன் டாட் பால். ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 5 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பழனி பிரதர்ஸ் பி டீம். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் தமிழ்வேந்தன் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர்ஸ் பால் நல்ல கீப்பிங்க. வைடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடு. ரீபால் இது. ஸ்லோவர் வேரியேஷன் அதுவும் வைடு பேர் இருக்குது. அதுலேயும் ஓடுறாங்க. ஃபஸ்ட் 2 பால் வைடு. ஸோ ரீபால். ஸோ இந்த பால் டாட் பால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பால் 1 பவுன்ஸ் வைடு. ஒன் செகண்ட் ஸ்லோவர் ஆஃப் கட்டர் வேரியேஷன் ஒன்று பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்க டாட் பால். மறுபடியும் ஸ்லோ வேரியேஷன். அங்கே மாத்துக்கை சவரி ஸ்கொயர் லெக் ஃபீல்டரு நல்ல த்ரோ விட்ருக்கான்னு சொல்லுவேன் அங்கே. ஸோ ரன் அவுட்டு. ஸோ நல்ல த்ரோக்கான பலன் கிடச்சிருக்கு. ரன் அவுட் கிடச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏச் ராமன். இங்கே கீப்பர் கையிலே விழுந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக்கில் இங்கே கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன். நான் ஸ்ட்ரைக்கர் எட்வின். 2 பேருமே புதிய பேட்ஸ்மேன். பேட்டில் பட்டுருச்சு. பின்னாடி பொத்துருமான்னு பார்த்தா கைக்கே பேருக்கு. ஃபஸ்ட்டில் ஃபீல்டர் கைக்கு பேருக்கு. அது சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் எட்வின் ஃபுல் டாஸ் தரையோடு ஆடிருக்காரு. ஸோ அங்கே காந்தி ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு போனாலும் த்ரோ வேகமாக விட்ருக்காரு. அதனாலே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டபுள் விடாமல். ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பழனி பிரதர்ஸ் இனாம்குளத்தூர் பி டீமு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது போடுறதுக்கு. மணி வந்திருக்காங்க. ஸோ லெக் கட்டுற வேரியேஷன் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஸோ நல்ல விலைக்கு யாருக்கு இருக்கான முயற்சியாக போட்டிருக்காரு. அங்கே பி ஃபீல்டர் நாட் அவுட். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். செகண்ட் 1 ஓவரில் லட்சம் அடிச்சிருக்காரு அங்கே. ஸோ பவுண்ட்ரியா என்னன்னு பார்த்தா ஸோ பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அங்கே வியூஎஸ்ஏ கொடுத்துட்டாங்க. ஸ்லோ ஃபுல் டாஸ் நல்லா மறிச்சு ஏறி நின்னாட்டார். தேர்ட் 1 ஓவரில் விலகிறத பார்க்காம நீட்டாக போட்டிருக்கான்னு சொல்லுவேன். ஃபோர்த் 1 ஸோ இந்த பால் ஒயிட் டெலிவரி. லாஸ்ட் பால் ஒயிட்டு. ஸோ ரீபால் இந்த பால். ஸ்கூப்புக்கான முயற்சி இங்கே கீப்பரால் பிடிக்க முடியல. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2ல் 1 பெருசாக எதிர்பார்ப்பாங்க. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்கே காந்தி ஃபீல்டர். ஸோ அங்கே மிஸ் ஃபீல்டு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டார். 4 போயிடுச்சு. அங்கே உதயான அவங்களாலையும் பிடிக்க முடியல. லாங்கா ஃபீல்டர் வந்துட்டு தடுக்க பார்த்தாரு. ஸோ வாட்ச் ரைடர் 4 இப்போ. ஸோ லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ஓவரில் 2 4 கிடச்சிருச்சு. இந்த 1 ஸோ நேராக காலில் கொண்டாந்து இறக்கியிருக்காருன்னு சொல்லுவேன். லெக் கட்டர் போடல. நேராக கொஞ்சம் வேகத்தோடு போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இதோட எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸு. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச பழனி பிரதர்ஸ் இனாம்குளத்தூர் பி டீம் 23 அடிச்சிருக்காங்க. ஸோ 24 டார்கெட். 18க்கு 24 தேவை மாத்தூர் எஸ்ஏசிசிக்கு. ஸோ மாத்தூர் எஸ்ஏசிசிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் உதயானே. நான் ஸ்ட்ரைக்கராக தமிழ்வேந்தன். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு கோபால் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால்
எல்லாம் மறிச்சு ஏறி நின்ட்டார். ஸோ பேட்டில் பட்ட காரணத்தினால சிங்கிள் எடுக்கிறாங்க, சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. சைக்கிளில் தமிழ் வேந்தன் செகண்ட் பால் ஓவரில் இன்சைட் வச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டிக்கை தக்க வச்சுப்பாரு. ஸ்டிக்கு பக்கத்தில் போகுது, இறங்கிருக்கும் கொஞ்சம் விட்டுந்தா. போத்தோம் டாஸ் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அங்கே ஷார்ட் பவுண்ட்ரி தலையை தாண்டி போகிற 6 யூசி ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த தடவை லாங் ஆனுக்கு மேலே தூக்கியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் விழுந்திருக்கு. ரிவெஞ்ச் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோவில் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ உதயான விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அபி வராங்க. ஸோ பேட்ஸ்மேனுக்கு நல்லா எதிர்காத்து அடிக்குது. நேரம் முட்டை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பிளானாக இருக்கும். அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ விலைக்கு போட்டிருக்க டாட் பால். இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க மாத்தூர் SACC. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் பிரசாந்த் வந்திருக்காங்க. ஸோ மீதமுள்ள 12 பாலில் 16 தேவை. ஓவருக்கு 8 ஆடினா போதும் யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ தமிழ் வேந்தன் ஸ்ட்ரைக்கில் முதல் பால் மொமெண்டத்தை மாற்றக்கூடிய பாலாக அமையும். ஏன்னா செகண்ட் ஓவரு மீதமுள்ள 12 பாலில் மேட்சை மாற்றணும். முதல் பால் வைடு. ஒரு லெக் ஸ்டிக் யாருக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ ஒரு கையை பார்த்துருக்காரு. இன்னும் விலகி போயிருக்கு. அவுட் சைட் ஆஃபில் இருந்த ஒரு வைடு போயிருக்கு. ஸோ முதல் 2 பால் வைடு. ஸோ முதல் பால் ரீபால் கேட்ச் டேக்கன். முக்கியமான விக்கெட். நமக்கு இந்த விக்கெட்டை எடுக்கிறாங்க. ஸோ நல்ல ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு ஃபீல்டர் இருந்து ஸ்ட்ரைக்கில் இங்கே விக்கெட் வந்து நியூ பேட்ஸ்மேன் மணி இறங்கியிருக்காங்க. 11க்கு 14 தேவை. பால் அண்டர்லேயே போயிருக்கு. கீப்பரால் தடுக்க முடியல. கீப்பர் மேலே பட்ட காரணத்தினால ஒரு சிங்கிள் ஓட்டாங்க பையில். ஸ்ட்ரைக்கில் அபி கொடுத்துட்டாருங்க. ஷார்ட் பவுண்ட்ரி. ஆனால் ஷார்ட்டு வெளியே போய் விழுது. ரோட்டுக்கே எங்கேயோ போயிடுச்சது. 6. நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறமா லீட் அப்படியே ஆப்போசிட்டாக போகுது. இங்கே குத்துச்சுன்னா பொத்துருச்சுன்னா 4 வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா ஸோ போகலை. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. சரியான மீட் இல்லை. நல்ல யாருக்கு இருக்கான முயற்சியாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. அதுலேயும் ஸ்ட்ரைக்கில் மணி. பிரசாந்த் ஸ்டெம்புக்கு நேராக வந்திருக்காரு. நல்ல மறிச்சு நின்று ஆட்டினாரு. அதில் ஒரு 2. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ 22. 2 ஓவர் முடியல. ஸோ 6க்கு 2 தேவை. முதல் பால் ஷார்ட் பிச்சுட்டு பால் ஃபுல் பண்ணிவிட்டு அதுன்னு சொல்லுவேன். அங்கே ஃபீல்டர் கேட்ச் டேக்கன். முதல் பாலில் விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஓவர் பாஸ்கரனை போடுறாங்க. ஸோ முதல் பால் விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே ராமன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஸோ 5க்கு 2 தேவை. அவருக்கும் ஒரு ஷார்ட் பிச்சுட்டு பால். ஸோ 4க்கு 2 தேவை. தேர்ட் பால் ஓவரில் அதுவும் ஷார்ட் பால் கேட்சா. மேட்சை மாற்றுறாங்களா பார்த்தா இத்தனை ஃபீல்டு போகிறீங்க. கேட்ச் டேக்கன் ராமன் விக்கெட்டே எடுக்கிறாங்க. ஸோ 3 பால் பாக்கி இருக்கு. 3க்கு 2 தேவை. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் காந்தி. முக்கியமான பால் ஷார்ட் அண்ட் வைடு. மேட்சை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸில் ஐ திங்க் பவுண்ட்ரியே போயிடுச்சு. பவுண்ட்ரி அடித்து மேட்சை முடிக்கிறாங்க. பிடிச்ச முதல் பால் நல்லா வித்து கிடச்சிச்சு. வித்து ஆஃபர் பண்ணவும் கரெக்டாக பேட்டை விட்டார். ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் மாத்தூர் SACC வெர்சஸ் பழனி பிரதர்ஸ் இனாம் குளத்தூர் B டீமு. ஸோ மாத்தூர் SACC இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த புல்லில் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு. டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை வெர்சஸ் மாத்தூர் MCC. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே விராலிமலை. ஸோ இந்த மேட்சுக்கு 2 ஓவர். சேம் ஓப்பனிங் பேர் மாத்தூர் MCCக்காக. ஸோ குணா அண்ட் சுரேஷனை வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் யார் எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளானு. இங்கே சுரேஷனை வந்து ஸ்ட்ரைக் எடுக்கிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக இங்கே குணா இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக குணா அவர் தான் ஸ்ட்ரைக் எடுப்பார். ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு கர்ணனை வந்திருக்காங்க. ஒரு ஸ்லிப்பு, ஒரு பேக்வர்ட் கல்லி, ஒரு
மிட் கவர்ஸில் ஒரு ஃபீல்டரு. ஸோ லாங் ஆஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முதல் பால். ஸோ விட்டு கட்டாட பார்த்துருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் ஓவரில். ஸோ ஒயிட் டெலிவரி. லாஸ்ட் பால் வழி. ஸோ ரீபால். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஒரு புல் ஷாட் மாதிரி ஒன்று ஆடி இருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சரியான மீட் இல்லை. ஸோ குணம் பேட்டிங் முதல் பால் பிடிக்கிறார் இந்த இன்னிங்ஸில். ஸோ ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க மறுபடியும். நெக்ஸ்ட் ஒன் நல்ல விலைக்கு அவுட் சைட் ஆஃபில் போட்டிருக்காரு. பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸோ டபுள் எடுக்க. ஸோ இந்த ஓவரில் லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. ஸோ அந்த 2 பாலில் ஒரு பெரிய ரன் கொடுக்காம போட்டாங்கன்னா சூப்பரான ஓவரு. கேட்சோட முடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஸோ ஃபீல்டரால் கவர் பண்ண முடியாது. ஃபீல்டர் கொஞ்சம் ஓவர் ரன் பண்ணிட்டார் கேட்ச் வரதுக்காக. ஸோ அங்கே பேக்கப் வேறு இல்லை. ஸோ அதில் 2 எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது. ஃபுல் லென்த்தில் விட்டுருக்காரு. கேட்சுக்கான கேரி இருக்கான்னு பார்த்தா யாராலையும் பிடிக்க முடியல. ஷாக் ஆகிட்டாங்க ஃபீல்டிங் டீமே. ஸோ அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 7 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க மாத்தூர் எம்சிசி. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர் பாக்கி இருக்கு. செகண்ட் ஓவரில் முதல் பால். வைடுக்கான சான்ஸ். வைடு. செகண்ட் ஓவர் ஹேமந்த் போடுறாங்க. போட்ட முதல் பால் வைடு பால். ஸோ முதல் பால் ரீபால். இது நேராக உள்ளே வந்திருக்காரு. நல்ல பால். ஸோ த்ரூ லைன் தூக்க தான் பார்த்தாங்க. கணக்கு கிடைக்கல. செகண்ட் பால் ஓவரில் கேரி இல்லை. ஸோ வச்சு ஓடுறாங்க. ஸோ ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட் அதர் ரன்னில். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஜூசி ஃபுல் டாஸ் வாரி வெளியே போட்டாரான்னு பார்த்தா அங்கே தலையை தாண்டி போகிற 6. அந்த பந்து எடுக்க ஒரு கூட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறமா ஸ்லாட்ல இருந்த பந்து வாரி அடுத்த 6ங்க. 2 பால்ல 2 6. நல்ல கணக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு 6 எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஷார்ட் பவுண்டரி. ஸோ டோர்னமெண்டோட முதல் ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட்லேருந்து போகிறாங்க. ஆங்கிள் என்ன ஆகுது நல்லாவே யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இந்த பால் ஷார்ட் பிச்சு பால் மேலே பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வழி வைக்காமல் விட்டார். சிங்கிள் எடுத்து முடிக்கிறாங்க. ஸோ மாத்தூர் எம்சிசி முதல்ல பேட்டிங் பிடிச்சி 27 அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு 28 இப்போ டார்கெட்டு விராலிமலைக்கு. ஸ்ட்ரைக்கில் சரவணன் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக கணேசன். ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு ஸோ விஜய் வந்திருக்காங்க. 12க்கு உங்களுக்கு 28 தேவை. முதல் பால் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ லோ ஃபுல் டாஸ். கணக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் அண்ட் இது கையிலே விழுந்திருக்கு. அங்கே பிரகாஷ் கையிலே விழுந்திருக்கு. ஸோ முதல் பால் விக்கெட்டை திறந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஹேமந்த் ஸ்ட்ரைக்கில். ஸோ இந்த பால் லென்த்து வைப்பாரான்னு பார்ப்போம். போன பால் ஃபுல் டாஸ் விழுந்துச்சு. ஸோ நேராக கொண்டாந்து காலில் போட்டிருக்காங்க. ஸ்லோவாக போட்டிருக்காரு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க பையில். ஸ்ட்ரைக்கில் கணேசனு காட்டர் வேரியேஷன் போட்டிருக்காரு. கையிலே தெரிஞ்சு டாட் பால் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு குறுக்க கொடுத்தா வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா கேட்ச்னு ஸ்கொயர் லெக்கில் ஷார்ட் பவுண்டரி கிளியர் லைனில் பிடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பவர் போட பார்க்கல. வந்த வாக்கில் பேட் லைட்டாக விட்ட மாதிரி தான் இருந்துச்சு பேட்டோட சவுண்ட்லேருந்தே. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன். அவருக்கும் ஒரு வேரியேஷன் போட பார்த்துருக்காரு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் குறுக்க கொடுக்குறாங்க. அவராலையும் கிராஸ் பண்ணி அவராலையும் பிடிக்க முடியல. அங்கே 4-6 செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 6 எதிர்பார்த்தபடி 6 பேருக்கு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங். எல்லாம் மறிச்சுன்னா ஒயிட் பேருக்கு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ஓவரோட கடைசி பால் நேராக காலில். ஸோ பேட்டில் பட்டோன்னே 2 கேட்குறாங்க. சிங்கிள் மட்டுமே. ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 11 ரன் ஆடி இருக்காங்க.
ஸோ மீதமுள்ள 6 பாலில் 17 தேவை. ஸோ இந்த ஒரு மேக்ஸி போட வந்திருக்காங்க. முதல் பால் கொடுத்துட்டாருங்க. அங்கே சூப்பர் ஷாட்டு, பேக்வர்ட்ஸ் கையில் 6. ஸோ 5 பால் பாக்கி இருக்குது. 5 பாலில் 11 ரன் தேவை. ஸோ ஹேமந்துக்கு நல்லா படுது, நல்லா விளக்கி மறிச்சு நின்று ஒரு காட்டுறாரு. ஸோ அந்த பெரிய கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கேட்சுக்கான கால் இருக்கு. கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு, முக்கியமான கேட்சாக இருக்கும். ஸோ நல்லா ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேனுக்கு 2 தரீங்க. 4-9 தேவை. கீப்பராலையும் பிடிக்க முடியல, பேட்டில் ஒரு நிற்கிருந்துச்சு. லாங் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வச்சு ஓடுறாங்களான்னு பார்த்தா வச்சு ஓட தான் ட்ரை பண்ணுறாங்க. அதர் ரன்னில் அங்கே ரன் அவுட்டு. சைக்கிள் ஹேமந்த் அவரோட விக்கெட் முக்கியமாக இருக்கும். 3 விக்கெட் தேவைன்னு இருக்கும்போது இண்டிகேட்டர் ஆகி போயிருக்கு, எதிர்பார்க்காத இடத்துக்கு போயிருக்கு. ஸோ 2 ஓட பார்க்குறாங்க, வச்சு ஓடுறாங்களான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார். ஸோ அதர் ரன்னில் அங்கே வெறி கொண்டு ஓடிட்டுருக்காங்க. அங்கே மறுபடியும் ஒரு ரன் அவுட்டு. ஸோ லாஸ்ட் 2 பாக்கி இருக்குது. ஸோ பெரிய வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா ஸோ எதிர்பார்த்ததை விட பால் பவுன்ஸ் ஆகலை. டாட் பால். லாஸ்ட் 1 தூக்கி போட்டால் மேட்ச் முடியும். கொடுத்துருக்காரு, ஹைட்டில் ஏறி இருக்குது. கேட்சான்னு பார்த்தா 6 போயிடுச்சு. ஸோ மேட்ச் ட்ராவ் ஆகிருக்கு. சரி, குவார்டர் ஃபைனல் மேட்ச். இப்போ குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் விராலிமலை வர்சஸ் மாத்தூர் NCC. ஸோ விக்கெட் பேசிஸில் இங்கே